Hello students, நம்ம 8th standard maths portion தான் பார்க்க போறோம். நம்ம போன கிளாஸ்ல என்ன மெத்தட் பார்த்தோம்னா டைரக்ட் வேரியேஷன், அதாவது நேர் வேரியேஷன் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுல நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தோம்னா டைரக்ட் இன்வர்ஸ் வேரியேஷன் பத்தி பார்க்க போறோம். So a mat of length 180 meter is made by 15 women in 12 days. How long will it take for 32 women to make a mat of length 512 meters? So 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ வந்து ஒரு 180 லென்த்தில் இருக்கிற ஒரு பாய், அந்த பாயை வந்து 15 உமன்ஸ் வந்து 12 டேஸ்ல முடிச்சாங்க அந்த 180 மீட்டர்ஸ் பாயை. அதே 512 மீட்டர்ஸ் லென்த், அதாவது 512 மீட்டர் லென்த்ல இருக்க பாயை வந்து 32 உமன் வந்து பெண்கள் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 32 உமன்ஸ் வந்து அந்த பாயை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம விகிதச முறையில தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு ப்ரொபோர்ஷனாலிட்டி மெத்தட்ல தான் பார்க்கணும். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி மெத்தட்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டேபிள் போட்டு நம்ம வந்து அதை டிஃப்ரென்சஸ் காட்டணும். ஃபர்ஸ்ட் லென்த்னா ஒர்க், ஓகேவா, விச் இஸ் ஒர்க் லென்த்னா. ஸோ இப்போ லென்த் என்னது, இங்கே ஃபர்ஸ்ட் 180, நெக்ஸ்ட் வந்து 512. ஸோ அது இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உமன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 180 உமன்ஸ் 180 மீட்டர் பாய் பண்ணும்போது 15 உமன்ஸ், அதுக்கப்புறம் 32 உமன்ஸ், அது இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டேஸ் 12 டேஸ், அண்ட் உனக்கு அடுத்தது கண்டுபிடிக்கிறது அந்த டேஸ் தான். ஸோ இப்போதான் வந்து எங்கெங்க இன்வர்ஸ், எது டைரக்ட் அப்படின்றது, எது நேர், எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எது வந்து நம்ம இந்த கான்செப்டை எது தெரியாததோ அதை தெரிஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணணும், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் here the unknown is days x, it is to be compared with. So x இங்க days தான் வந்து உங்களுக்கு x இருக்கு. ஸோ இதுதான் வந்து லென்த்தோடையும் கம்பேர் பண்ணணும், உமன்ஸோடையும் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் லென்த்தோட கம்பேர் பண்ணுங்க. Here more length means more days. So it is direct proportional. ஸோ வந்து இப்போ 180 லென்த் இருக்கும் போது 12 நாள், அப்போ 512 மீட்டர் இருக்கும் போது எவ்வளவு நாள் ஆகும்? அதை விட அதிகமாகும். ஏன்னா இந்த லென்த்தை விட இந்த லென்த் அதிகம். அப்போ ரெண்டு இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுவும் ஏறுது, அந்த டேஸும் ஏறுது. அப்போனா இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். இங்கு நீளம் கூடுதல் என்பதாலும் நாட்கள் கூடுதல் ஆகும். ஆகவே இது நேர்மாறலில் உள்ளது. ஓகேவா? ஸோ நேராவே இருக்கு. இதுவும் இதுவும் உயருது, இதுவும் உயருதுனால இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். ஸோ விகித சமம் வந்து எப்படின்னா 180 is to 512, which is whole ratio, அதுதான் 4 டாட் போடுவாங்க, whole ratio of, இதுதான் கம்பேர் பண்ணோம், 12 is to x. அது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்து உமன்ஸ் இன் டேஸ் வச்சு கம்பேர் பண்ணணும். இப்போ 15 உமன்ஸ் வந்து 12 டேஸ்ல வேலை செஞ்சு முடிக்கிறாங்கன்னா அப்போ 32 உமன்ஸா இருந்தா எவ்வளவு வேலை முடிப்பாங்க? ஸோ யூஸ்வலா வந்து உமன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. 15 உமன்ஸ் வேலை செஞ்சு 12 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா உமன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பட் டேஸ் வந்து உனக்கு கம்மி ஆகுது. ஓகேவா? 15 உமன் வேலை செய்யறாங்க, ஆனா நாட்கள் வந்து குறையுது. ஏன்னா அவ்வளவு பேர் வேலை செய்யறதுனால நாட்கள் வந்து குறைய செய்யுது. அதனால 12 நாட்கள்ல குறையுது. அப்போ உனக்கு 32 உமன் இருந்தாலும் இது என்ன ஆகும், உனக்கு இதுவும் வந்து குறையும், இதை விட குறையும். அப்போ ஒன்னு ஏறுது, ஒன்னு இறங்குது. அப்ப இது என்னது, இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். ஸோ ஆல்சோ மோர் உமன் மீன்ஸ் லெஸ் டேஸ். ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். ஸோ வந்து நிறைய உமன்ஸா இருந்தாலும் அது வந்து நாட்கள் வந்து குறைவுதான். மேலும் பெண்கள் கூடுதல் என்பதாலும் நாட்கள் குறைவு ஆகும். ஆகவே இது எதிர்மறையில் உள்ளது. ஸோ விகித சமம் எப்படி இருக்கும்? இப்போ வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? தலைகீழா எழுதுவீங்க, ரெசிப்ரோக்கல் எழுதுவீங்களா? 32 is to 15. ஆக்சுவலி இது ரேஷியோ அந்த இதுல எழுதும் போது தான் நீங்க வந்து அந்த ரெசிப்ரோக்கேட் பண்ணுவீங்க டைரக்ட்ல. இதுல வந்து இந்த ரேஷியோ எழுதும் போது இன்வெர்ஸ்ல வந்து மாறிடும். ஸோ 32 is to 15, the whole ratio of 12 is to x. ஓகேவா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து என்னன்னா கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்டையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ
So comparing 1 and 2, 180 is to 512, கீழ அப்படியே 32 is to 15, the whole ratio of 12 is to x. So we know that product of the extremes is equal to product of the formula தெரியும்ல, so அது வந்து extremes. So extremeல வந்து என்னது first 180 32, next meanல வந்து 512 is to 12 into 15. இதுதான் நமக்கு தெரியாது, இந்த extreme தான் நமக்கு தெரியாது, அதனால x நம்ம எழுதிருக்கோம். கம்பேர் பண்ணல முனைக்கோடுகள் மதிப்பெண்கள் வந்து 18 32, சராசரிகள் வந்து 512 is to 12, இது வந்து 15 and முனைக்கோடுகள் மதிப்புகள் வந்து x தெரியாது எனக்கு. ஸோ வந்து x ஆகவே நம்ம எப்படி எக்ஸ்ட்ரீமர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும்ல, ஸோ எப்படி பண்ணுவோம் 180 into 32 into x, இந்த எக்ஸ்ட்ரீமர்ஸ் into x is equal to 512 into 12 into 15. x மட்டும் வச்சுக்கோ, மற்றதெல்லாம் இந்த பக்கம் வா, அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்னா 16 days கிடைக்கும், 16 நாட்கள் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, ப்ரொபோர்ஷனாலிட்டி மெத்தட் தான் இது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட்லையுமே என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி டேபிள் போட்டு வைக்கணும். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது இல்லை, அதே தான் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ இது டேரக்ட், இது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, அப்போ இது வந்து இன்வர்ஸ், அது வந்து அப்படியே தான் இருக்கும், அது ஒரு சேஞ்சுமே இருக்காது. பட் என்னன்னா திரும்பி நம்ம கம்பேர் பண்ணணும், இந்த மெத்தட்ல திரும்பி நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ மோர் லென்த் மீன்ஸ் மோர் டேஸ், ஸோ இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கும்போது மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர்ல எப்படி எழுதுவோம், ரெசிப்ரோகேட்டா எழுதுவோம். அப்போ வந்து 512 divided by 180 எழுதுவோம். ஓகேவா, அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. ஸோ பெருக்கல் காரணி முறையில வந்து நீங்க திரும்பி அந்த டேபிள்ல வந்து வரைவீங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த நீளம் வந்து கூடுதல் என்பதாலும் நாட்கள் கூடுதலாகும், ஆகவே இது நேர்மாறிலில் உள்ளது. ஸோ பெருக்கல் காரணியானது வந்து என்னது வந்து இதுல வந்து நம்ம பெருக்கல் காரணியில வந்து நம்ம டைரக்ட் வந்து எப்படி நேர வந்து எப்படி எழுதுவோம்னா தலைகீழா எழுதுவோம். அதுதான் வந்து தலைகீழாக எடுக்க வேண்டும், அது எப்பவுமே தலைகீழா எடுக்கணும் டைரக்ட்ல இருக்கும்போது, அது மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர்ல இருக்கும்போது மட்டும், அந்த மெத்தட்ல மட்டும் 512 divided by 180 அப்படி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மேலும் பெண்கள் கூடுதல் என்பதாலும் நாட்கள் குறைவு ஆகும். ஸோ அகைன் இது வந்து இன்வர்ஸ் வேரியேஷன் ஆயிடுதா, இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படிதான் எடுக்கும், டைரக்ட் வேரியேஷன் தான் தலைகீழா எடுக்கும், இன்வர்ஸ் அப்படியே எடுக்கும் 15 by 32 அப்படின்னு எடுக்கும். ஸோ ஆல்சோ மோர் women means less days. So it is inverse proportion. Therefore multiplicating factor வந்து அப்படியே எடுக்கும் 15 by 32, no change, எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த 12 days இருக்குல்ல, 12 into இது ரெண்டு ஃபேக்டர் அப்படியே எழுதுங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் எழுதி கேன்சல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 16 days கிடைக்கும். ஸோ ஸ்டெப் 3 வந்து ஓகேனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 12 நாள் இருக்குல்ல, இந்த 12 இன்டூ இந்த ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்ல, அது ரெண்டையும் இந்த போது டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 நாட்கள் 16 நாட்கள் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சூத்திர முறை, which is called formula method. அந்த formula methodல P1 person 1 அது 15 women, D1 வந்து days வந்து first days இந்த 12 days, work வந்து 180 மீட்டர் உள்ள பாய். நெக்ஸ்ட் வந்து person 2 மொத்தம் 32 women இருந்தாங்க, அதே டேஸ் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் x and women's free work free வந்தது 512. ஸோ ஃபார்முலா என்னது P1 into D1 divided by W1 equal to P2 into D2. ஸோ அந்த P1 அப்படியே எழுதுங்க 15 into 12 divided by 180 is equal to 32 into x divided by 512. ஸோ நீங்க வந்து கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா x is equal to 16 days. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சூத்திர முறையில் வந்து P1 வந்து 15, அதாவது 15 உமன்கள் பெண்கள், அப்புறம் வந்து டேஸ் ஃபர்ஸ்ட் நாட்கள் என்னது 12 நாட்கள், 15 உமன் இருக்கும்போது 12 நாள்ல முடிச்சாங்க. அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அது 180 மீட்டர் நீளம் உள்ள அந்த பாய் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வந்து 32 பெண்கள் இருக்கும்போது எத்தனை நாட்கள் எனக்கு தெரியாது, அதே வந்து ஒர்க் வந்து 512. ஸோ அந்த ஃபார்முலா P1 into D1 divided by W1 is equal to P2 into D2 divided by W2 என்ற சூத்திரத்தை பயன்படுத்தினால்தான். அப்புறம் வந்து அந்த வேல்யூ எல்லாம் அப்படியே எழுதுங்க, வேல்யூ எழுதிட்டு அதாவது கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கடைசியா இப்படி ஒரு வேல்யூ கிடைக்கும் வந்து. ஓகேங்களா, நீங்க ஆக்சுவலி வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைச்சிடும் நீங்க ஆன்சர். ஓகேங்களா, நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க அண்ட் எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இப்படி கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 நாட்கள் அப்படின்னாங்க.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 மெத்தட் இருக்கா. விகித முறைகள், அப்புறம் வந்து சூத்திர முறை, அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர், அது என்ன சொல்றீங்க, பெருக்கல் காரணி முறை. இந்த 3 மெத்தட் இருக்கா. இந்த 3 முறையிலுமே உனக்கு ஒரே ஆன்சர் தான் வந்து ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா நீ போட்ட சம்ம வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி மெத்தடு, ஃபார்முலா மெத்தட், மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர்ஸ் மெத்தட், 3 மெத்தட் இருக்கு. இந்த 3 மெத்தடுக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவா. அந்த ஒரே ஆன்சர் வந்துருச்சுன்னா நீ போட்ட சம் வந்து கரெக்ட். சரியா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பை.